ஊடகங்களுடைய பதிவு தொடர்பான ஒரு அதிருப்தியை என்னுடைய இதில் நான் ஆழமாக பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அதை வந்து நிராகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிராகரிக்க முடியாது. அப்புறம் ஒட்டுமொத்தமாக இதர ஊடகங்கள்லாம் ஒரே நிலைப்பாடு எடுத்துருக்காங்க விஷயத்தில் அப்படின்னு பார்க்க முடியாது. ஒவ்வொரு ஊடகத்துக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு வந்து அவங்களுடைய வாசக பரப்பு சார்ந்தோ அல்லது அவங்களுடைய விரும்புடைய மார்க்கெட் சார்ந்தோ அல்லது அவங்களுடைய நம்பிக்கைகள் சார்ந்தோ அல்லது இந்திய அரசனுடைய அழுத்தங்கள் சார்ந்தோ அல்லது அவருடைய கோபதாபங்கள் ஏமாட்டங்கள் சார்ந்தோ பல விதங்களில் உருவாக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டும் இந்திய ஊடகங்கள் எந்த அளவுக்கு குறிப்பாக இந்திய ஆங்கில ஊடகங்களை குறிப்பாக சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து பாலிசி உருவாக்கத்தினுடைய ஆளுமைகள் அல்லது அவரை சுற்றி இருப்பவர்களுடைய மீது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பண்பு வந்து ஒரு தாக்கம் அவர்கிட்ட அதிகமாக இருக்கிறது. அந்த இடங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு விடுபடல் ஏற்பட்டது நினைக்கிறேன். இதை ரெண்டு விதமாக நான் பார்க்கறதில்ல. ஒன்று வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக்கான அறிவுஜீவிகளுக்கு அதாவது மும்பையிலோ அல்லது டெல்லியிலோ பிறந்து வளர்ந்தவர்களை அவ்வாறு பார்க்க முடியாது. ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து இங்குள்ள சில உணர்வுகளுடன் தில்லியிலோ அல்லது வட இந்தியாவிலோ முக்கியமான நிறுவனங்களில் பணியாற்றி இருப்பவர்களை தான் நான் வந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு அறிவுஜீவிகள் என்று நான் பார்க்கிறேன். அத்தகையவர்களுடைய ஒரு தாக்கம் இந்தியாவில் உள்ள கல்ச்சுரல் மீடியா இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து மிக மிக பலவீனமாக இருக்கிறது. உதாரணமாக நான் வந்து ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். ஒரு டெல்லியிலிருந்து நம்ம ஒரு என்டிடிவியோ அல்லது சிஎன்என்னோ அல்லது டைம்ஸ் நாவோ இலங்கையை பற்றி ஒரு விவாதம் செய்ய வேண்டும், யாரை அழைக்கலாம் என்று கேட்டால் என்னிடம் சொல்வதற்கு ஒரு பட்டியல் இருக்கு. யார் தில்லியில் போய் அல்லது தில்லியில் இருப்பவர்கள் சிறப்பாக இந்த பிரச்சனையை ஆங்கிலத்தில் எல்லோருக்கும் புரியும் வண்ணம் முன்வைக்க முடியும் என்று பார்த்தால் ஒரு சிறப்பான பட்டியல் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய இடைவெளியாக இருக்கும்போது இந்த இடத்தில் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியாதவர்கள், அது ஒரு பெங்காலத்தில் வந்தவர்களாக இருக்கலாம், யாரும் போய் பேசுகிறார்கள். ஒரு அடிப்படையான படியிலிருந்து இந்த விவாதம் ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து சென்றவர்கள் எப்படி தமிழ்நாடு கேட்கலாம் அப்படின்னு இன்றைக்கும் பேச முடிகிறது என்றால், ஏன்னா அவங்கள போய் சென்சைஸ் பண்ணுவதற்கு ஆளுகள் மிக குறைவாக இருப்பாங்க. இது அவருடைய பழைய அல்ல. இது வந்து ஊடகங்களில் மட்டும் இல்லை, முக்கியமான நிறுவனங்களில், கல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன்ஸில், பியூரோக்ரஸியில், இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இந்த ஏற்பட்டுகிறது. தமிழர்களுடைய தாக்கம் பங்களிப்பு என்பது நீங்கள் அண்டை மாநிலத்தினுடைய மலையாளிகள் அல்லது கன்னடத்தவர்களோடு ஒப்பிடும்போது மிக மிக பலவீனமாக இருக்கிறது. இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படும். இனியும் வந்து ஹிந்து பத்திரிகையினுடைய ஒரு தாக்கத்தை மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். ஒரு அவர்களுக்குள்ள தனிப்பட்ட கசப்புகள், ஏமாற்றங்கள், இயக்கத்தோடு அது என்னவாக இருக்கலாம். இதே அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு குறிப்பிட்ட இயக்கத்தின் மீது விமர்சனம் வந்தால் அது என்னுடைய அவருடைய பார்வை. ஆனால் ஒரு 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 இனவாதத்தை மறுக்கக்கூடிய ஒரு பார்வை தொடர்ந்து அவர்கள் பல ஆண்டுகளாக முன்வைத்து வருகிறார்கள். இதன் வழியாக இந்திய ஊடகங்களுடைய பார்வை, இதன் வழியாக உலக ஊடகங்களுடைய பார்வை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அவர் செலுத்தியிருக்கிறார். இந்த ரெண்டு முக்கியமான விடயங்கள் தான் ஊடகங்கள் சார்ந்து இலங்கை தமிழ் பிரச்சனை சார்ந்து ஒரு சரியான புரிதல், ஒரு சென்சிட்டிவான அணுகுமுறை இந்தியாவில் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்று நினைக்கிறேன். அது இன்றைய காலச்சூழல் இனி மாறப்போகிறதா பார்த்தால் ஒரு விஷயம் இருக்கலாம். அதாவது மிக சமீப காலம் வரைக்கும் இந்த ஊடகங்களுக்கும் இந்தியன் எலைட்ஸுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அந்த தனித்தமிழ்நாடு பிரிந்துவிடும் என்ற ஒரு பயம் வட இந்தியாவில் மிக வலுவாக இருந்தது. ஒருவேளை இன்று அந்த பயம் சற்று குறைந்திருப்பதால் அல்லது அது அவருடைய மிகப்பெரிய கவலையாக இல்லாமல் இருப்பதால் இந்த பிரச்சனையை அவர்கள் இன்னும் சற்று திறந்த மனதோடு பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை தவிர பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு எனக்கு ஒரு காரணம். இந்த கண்ணன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் மட்டுமல்ல, ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியர் மட்டுமல்ல, அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு பத்தி எழுத்தாளராக, ஒரு கொலமிஸ்டாக தொடர்ந்து வெளிவருவார்கள். அவர் 5 புத்தகங்கள் இதுவரை அவருடைய கொலம் அதோட கட்டுரைகளாக 5 புத்தகங்கள் வந்திருக்கின்றது. வன்முறை வாழ்க்கை 2003, பதிவுகள் அழியும் காலம் 2005, பிறக்கும் போது புது அழகு 2007, அகவழி தொடர்ந்து 2011, அதிகாரத்தின் வாசனை 2011. இந்த வருஷம் 2 புத்தகம், 2011 கடந்த வருஷம் 5 புத்தகங்களை அவர் எழுதியிருக்கின்றார். அவருடைய புத்தகத்தின் 4 பிரதிகள் மட்டும் அங்கு இருக்கின்றது. அங்கு நூல்களில் இருக்கின்றது. தேவையான நண்பர்கள் கொண்டு கொள்ளலாம். அவருடைய அதிகாரத்தின் வாசனை என்ற புத்தகத்தினுடைய 4 பிரதிகள் அங்கு இருக்கின்றது. அடுத்து ராவணன் அவர்கள் தம்முடைய கருத்தை சொல்வார்.
இந்த இலங்கை தொடர்பாக இப்போ நான் பொதுவான விஷயத்தை சொல்கிறேன். காலச்சுவடு சம்பந்தமான எனது விமர்சனம். நீங்கள் ரெண்டு விஷயம் சொன்னீங்க. ஒன்று வந்து இப்போ இலங்கையில் வந்து உங்களுடைய தொடர்புகள் என்றது அது செலக்டிவான தொடர்புகளா அல்லது நீங்கள் ஒரு பன்முகப்பட்ட தொடர்பை வச்சிருக்கிறீங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. முக்கியமாக நம்ம பத்மநாப ஐயர் அல்லது புஷ்பராஜன், ஜேசுராஜா இந்த இடங்கள் எல்லாம் மிகவும் விடுதலை புலிகளுக்கு சார்பாக வேலை செய்தவர்கள். மே 2009 ஆண்டு வரைக்கும் இந்த தமிழ் மக்கள் சம்பந்தமான பிரச்சனை என்றது ஒரு விஷயம். தமிழ் மக்களுக்கிடையே இருக்கின்ற பல்வேறு ஆயுதக்குழுக்கள் அல்லது விடுதலை புலிகள் உட்பட அதற்கான விமர்சன ரீதியான கட்டுரைகள் காலச்சுவடு எவ்வளவு பதிவாக இருக்கின்றது என்பது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது, இப்படியான ஆட்களை நீங்கள் தொடர்பு வைக்கும் பொழுது 1990ஆம் ஆண்டு முஸ்லிம் மக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதை பற்றிய விவரத்தை தெரியாமல் இருப்பதென்று சொல்வது ஒரு சாக்கு போக்காகத்தான் இருக்கின்றது. அதை நான் என்னென்னால் நீங்கள் அதற்கு பிறகு இந்த ராஜீவ்காந்தி கொலை செய்ததன் பின்னர் எந்தவித விஷயங்களும் எங்களால் ஒரு சில ஆண்டுகள் 93 வரைக்கும் தெரியல. அதை பற்றிய பதிவுகள் ஏதாவது வந்திருக்கிறார்கள் தான் என்னுடைய ஓகே. அந்த விஷயம் அது நான் சொன்ன தெளிவாக தெரியல. அது நான் சொன்னது அந்த நடந்த சமகாலத்தில் என்னுடைய கவனத்தில் வரவில்லை. அப்போது காட்சியோடு வெளிவந்து கொண்டிருக்கவில்லை. அது அதுக்கு முழுக்க தொடர்பே இல்லை. 89லேருந்து 94 வரைக்கும் காட்சி விடுதலை வெளிவரவில்லை. இதற்கும் அதில் செயல்பாட்டுக்கு எனக்கு தொடர்பும் இல்லை. தனிப்பட்டவர்கள் நான் பகிர்ந்தேன். அது என்னுடைய அப்போது தெரியவில்லை. அதெல்லாம் நடந்து முடிந்து ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக ஆய்வு கட்டுகளை புலம்பெயர்ந்து பற்றி தெரிந்து கொண்டேன். ஒரு தகவலாக பிறந்து கொண்டேன். இதற்கும் காட்சியோடுக்கு உள்ள இதிலே வரவில்லை என்றால் அந்த கொள்கைகளுக்கும் பெரிய தொடர்போ சம்பந்தமோ எதுவுமே இல்லை. இனி வந்து நீங்கள் சொல்வது போல அதாவது நான் ஏற்கனவே கூப்பிட்டது போல கேசுராஜா அல்லது புஷ்பராஜன் அல்லது ரத்னாவையர் போன்றவருடைய எங்களுடைய தொடர்புன்றது மிக நீண்ட காலம். அவருடைய பார்வை நிச்சயமாக காலச்சுவடில் பதிவாயிருக்கிறது. அதை நாங்கள் வந்து மதித்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய காலச்சுவடினுடைய ஒரு நிலைப்பாடு அது பெரிய அளவுக்கு பாதித்தது. அப்படி இலங்கையிலிருந்து பாதித்தது நீங்கள் ஒரு குழுவை சுட்டி காட்ட வேண்டும் என்றால் நீங்கள் சர்ணிகர் குழுவை வேண்டாம் சுட்டி காட்டலாம். அது வந்து எங்களுடைய பார்வையை பார்த்துன்னு சொன்னால் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த இயக்கங்கள் பற்றிய விமர்சனம் காலச்சுவடில் போதிய அளவு வரவில்லை என்று சொல்வது வந்து போதிய அளவு என்பது ஒரு இதான விஷயம். அது ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதல்ல அது ஒரு காலாண்டு தர வழி வருகிறது. அதன் பிறகு 2000 தான் ஒரு 2 மாத இதழாகிறது. பிறகு மாத இதழாகிறது. இந்த மாதிரியான பிறகுதான் அரசியல் என்பது தமிழக அரசியலும் சரி இலங்கை அரசும் சரி எங்களால் மிக வேகமாக அது உடனுக்குடன் கவனித்து எதிர்வினையாற்றப்படுகிறது. இது இந்திய காலகட்டத்தில் அவ்வாறு இல்லை. அப்படி இருந்தாலும் கூட 98 இயக்கங்கள் பற்றிய மிக விரிவான விமர்சனம் உள்ளடக்கிய சேரனுடைய முழுமையான பேட்டி காலச்சுவடு வெளிவந்தது. 2 இதழாக வெளிவந்ததுன்னு நினைக்கிறேன். அது வெளிவந்த உடனேயே அந்த இதழ் வந்து அந்த புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்த எதிரிகள் போது உடனே தடை செய்யப்பட்டது. அது வரைக்கும் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது. அங்கே வாசல் கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த வாசல் கூட்டத்தின் பதிவு காட்சிகள் வந்திருக்கிறது. அதெல்லாம் உடனடியாக முடிவுகிறது. அது வந்து இன்றைக்கு வந்து அதை செய்தவர்கள் யார் எல்லாருமே இன்றைக்கு வந்து பேசக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. ஆக அவ்வாறு விமர்சனம் வரவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. தொடர்ச்சியாக வரவில்லை என்று சொல்லலாம், அல்லது போதிய அளவு வரவில்லை என்று உங்களுக்கு கருத்தாக இருக்கலாம். அத்தகைய விமர்சனங்களை தேடி சென்று நான் விளையாடவும் இல்லை. அப்படி ஒரு விமர்சனம் எனக்கு வந்தது. பட் இயக்கம் பற்றிய விமர்சனம் தான் நாங்கள் பிரசரிக்கவில்லை, மறுத்தோம் அப்படி என்று யாரும் சொல்ல முடியும். சேரை நாங்கள் பெட்டி தான் எடுத்தோம். அப்போது அவர் இந்த பார்வைகளை முன்வைக்கிறார். அதை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியிட்டோம். அதற்கான எதிர்களை சந்திப்பதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. தடை செய்யப்பட்டதுக்காக நான் எந்த வருத்தமும் எனக்கு இல்லை. அது ஒரு காலப்போக்கத்தில் பல இடங்கள் தமிழ்நாட்டிலேயே நூலகங்கள் தடை செய்யப்பட்டது. அது இனி நடைபெறலாம். அதுக்காக வந்து அந்த பார்வையை முன்வைப்பதில் எங்களுக்கு தயக்கமும் இருக்குது. நிச்சயமாக இருக்கும்.